ஒரு தராக மந்திரம் என்னது? டூ ஆர் டை. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடந்தது? அது விசில் ஓடிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. வெளி பாயிண்ட்ல நிக்க. அதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. உங்க கண்ணு முன்னால 2 பாதை இருக்கு. ஒரு பாதை ஒரு சக்சஸிங் பாதை, ஒரு அருமையான பாதை. அந்த பாதையில நீ ஜெயிச்சா உன் குடும்ப வசரம், உன் காலேஜ் வசரம். இன்னொரு பாதையில போனா எல்லாத்துக்கும் கஷ்டம். எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். எதுவுமே ஒண்ணுமே இல்லை. கைய புடிச்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. விட்டுறாங்க. குரூப் 2 குரூப் 1 பத்தி சொல்லிட்டேன். குரூப் 2 இப்ப கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. குரூப் 2A கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. குரூப் 2வும் குரூப் 2Aவும் பிரிலிமினரி வந்து அட்ஜெக்டிவ் டைப். குரூப் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். குரூப் 2A வந்து மெயின் அட்ஜெக்டிவ் டைப். குரூப் 2க்கு இன்டர்வியூ உண்டு, குரூப் 2Aக்கு இன்டர்வியூ கிடையாது. என்ன போஸ்ட் கிடைக்கும்? சப் ரிஜிஸ்டர், RI, இது மாதிரி ஏகம் போஸ்ட். சரி, ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்? ஐடி இருக்கு, பிசினஸ் இருக்கு, எவ்வளவு வேலைக்கு இருக்கு. கவர்மெண்ட் வேலைக்கு எதுக்கு போறோம்? எனக்கு தெரிஞ்சு முதல் பாயிண்ட், ரீசனபிள் பாயிண்ட், ஜாப் செக்யூரிட்டி. கவர்மெண்ட் வேலைக்கு நீ போயிட்டேனா உன்னைய யாரும் எதுவும் நீ வேலை விட்டு போய் அனுப்பப்பட்டா அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஐடி சம்பாதிக்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஸ்ரீ ஜனனி, அவன் எம்எஸ்சி பிசிக்ஸ் பிஎட் முடிச்சு. இப்ப நடந்த PGTRB எக்ஸாம் நடந்துச்சு. அதுல எக்ஸாம் பாஸ் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டேட். கவுன்சிலிங் இருந்துச்சு. அவர் பக்கத்தில் உள்ள முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது கல்லணை அடிப்பாங்க. அதாவது நீங்க எப்படி இந்த காலேஜ் எப்படி பிரஸ்டீஜியஸ் காலேஜோ அது மாதிரி அந்த ஸ்கூலும் ஒரு பிரஸ்டீஜியஸ் ஸ்கூல். அதுல போஸ்டிங் வாங்கிட்டாங்க. வாங்கியாச்சு. ஒரு 1 மந்த் வேலை பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் சேலரி இருந்துச்சு. என்கிட்ட வந்து காமிச்சா, அதாவது என்ன நடக்கட்டும், ஏது நடக்கட்டும், 28ஆம் தேதி 29ஆம் தேதி ஒரு மெசேஜ், ஒரு சட்டத்தோட வந்து விடும். 54,862 credit in your account. உன் அக்கௌண்ட்ல இவ்வளவு சம்பளம் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு வரும்போது நான் எலியன் சார் பேசிட்டு அப்படின்னு காரணம் அவங்க சொன்னாங்க, சார் கொரோனா பீரியட்ல ஒவ்வொருத்தரும் வேலை இல்லாம கஷ்டப்படும் போது எனக்கு ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வந்தது. இது கவர்மெண்ட் வேலையில் உள்ள ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. சம்பளம் வந்துச்சு. ஜனவரி வந்து காமிச்சு எனக்கு சீட் எல்லாம் கொடுத்துட்டு போனான். அப்ப என்னுடைய ஃப்ரெண்டு வந்திருந்தாரு. அதே நேரத்தில் அவர் ஐடில இருக்காரு. அவர் சொன்னாரு, எப்ப அவர் நல்ல படிக்கக்கூடிய பொண்ணை கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் வேலையில கொண்டு போய் நீ சேர்த்து விட்டுட்டேப்பா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட அப்படின்னு. நான் எவ்வளவு சம்பாதிக்க தெரியுமா? 1.5 லட்சம் சம்பாதிக்க. அவன் எவ்வளவு சம்பாதிக்கா? 56,000 சம்பாதிக்கா. நான் சேர்ந்து வேலையில சேர்ந்த 2 வருஷம் ஆகுது, இவன் 1 வருஷம் தான் ஆகுது. நான் அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். ஆனா அவருக்கு புரியல. அடுத்த நாள் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஒரு ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ண தெரியும்னு வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு நம்ம சொல்லி கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலையோ அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம். சர்வீஸ். எனக்கு அட்ரஸ் வாங்கி கொடுக்க, நான் ரேஷன் கார்டு நான் மாற்றணும், அட்ரஸ் மாற்றணும். அதுக்கு எனக்கு அட்ரஸ் வேணும். That's the power of the government servant. That's the power of the green. The பச்சை மைக்கு ஒரு கையெழுத்து இருக்கு. பச்சை மைக். குரூப் 2 முடிச்சிட்டீங்க. அடுத்தது குரூப் 3 இருக்கு. குரூப் 4
ஒரு 1 கோடி வீடு, 1 கோடி மதிப்புள்ள உள்ள வீடு 2 வீடு கட்டிடலாம், கார் வாங்கிடலாம். போன உடனே லோன் போட்டு 1 கோடி ஒருத்து உள்ள ஒரு வீடை வாங்கி லோனை அடைச்சு மறுபடிக்கும் அவங்களுடைய பீரியட்ல இன்னொரு வீடு வாங்கி கட்டி முடிச்சிடலாம். நினைச்சு பாருங்க. அதே மாதிரிதான் இருக்கு. ஏன் டிஎன்பிஎஸ்சிக்கும் பேங்குக்கும் என்ன வித்தியாசம்? கிரிக்கெட்ல டெஸ்ட் மேட்ச் தான் டிஎன்பிஎஸ்சி. தெரிஞ்சா பால் வந்தா தட்டி 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 விளையாடலாம். பேங்க்ல 2020 மேட்ச் மாதிரி ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஸ்பீடாகவும் செய்யணும், அக்யூரசியும் செய்யணும். அடுத்தது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். சிஜிஎல். சிஜிஎல்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். நீங்க டிகிரி முடிச்சோன்னே எழுதலாம், பெரிய போஸ்டிங் போகலாம். அடுத்தது சிஹெச்எஸ்எல், கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல். எம்டிஎஸ் ரயில்வே, டோக்கோ பைலட், ஸ்டேஷன் மாஸ்டர், என்டிபிசி 12th லெவல். இப்போ கால்குலேட் பண்ணலாம், இப்போ நினைச்சா நீங்க எழுதலாம் என்டிபிசி கிராஜுவேட். இதுக்கு நீ ரொம்ப மெனக்கிட வேண்டாம், ஒன்னே ஒண்ணுதான். இப்போ போன இப்பவே செல்ல எடுத்து ஜிஎம்எஸ் அகாடமி திருநெல்வேலி போட்டு ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. எல்லா விவரங்களும் தெரியும். ரயில்வே. அடுத்தது இதெல்லாம் நீங்க விரும்ப மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, ஆர்மிக்கு போகக்கூடிய ஆட்கள். நம்ம சதன் சைடில் விரும்ப மாட்டேங்கிறோம், நார்த்தன் சைடில் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதாவது சென்னையில் ஒரு சர்வே எடுத்தாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. 100 குழந்தைகள்கிட்ட சர்வீஸ் எடுத்தாங்க. அதாவது 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல 100 பேர்ல 28 பேருக்கு டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்க்கான சிம்டம் இருக்கு. அதாவது 12th படிக்கக்கூடிய படிக்க ஆரம்பிச்ச உடனே நீ ஜெயிச்சிருவியா? ஜெயிக்க மாட்டேன். 1 மட்டம், 2 மட்டம், 3 மட்டம். அதனால கொஞ்சம் நல்லா படிக்க, நிறைய அச்சீவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் இருக்கு. இந்த காலேஜ் உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை தருவாங்க. நான் உங்க மேடத்துல சொல்லியிருக்கேன், ஏதாச்சும் ஒரு ஆப்டிடியூட் கிளாஸ் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா நான் ஃப்ரீயாவே குழந்தைகளுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு இருக்கேன். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் உங்க மேனேஜ்மெண்ட் அலோவ் பண்ணாங்கன்னா ஃப்ரீ கிளாஸ்ல நான் உங்களுக்கு நான் எடுத்து தரேன். ஜிஎம்எஸ் அகாடமி திருநெல்வேலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அருமையான எதிர்காலம் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நன்றி. ரொம்ப நேரம் பேசிக்கணும். So don't feel bad, you can ask your questions in Tamil also. Anybody wants to share our spaces? Raise your hands, girls.